எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ அவரைக்காய் இருக்குது, பறிச்சு மாதிரி சாம்பார் வைக்கலாம். பாருங்க, இதெல்லாம் மணத்தக்காளி கீரை. அதில் செடி அவரை நட்டுருக்கேன், அதுதான் இப்போ பறிக்கிறேன். அவரைக்காய் பறிச்சு சாம்பார் வைக்கலான்னு பாருங்கள். இவ்வளோ தான் கிடச்சிது அவரைக்காய். இது போதும் சாம்பாருக்கு. செடி பழம் நிறைய இருக்குது பாருங்கள். செடி பழம் பறிச்சிடலாம். அதாவது காய் நிறைய வைக்கிது. இது பாருங்கள், அதெல்லாம் காய். இன்னொரு பழம் இருந்துச்சு. பாருங்கள், உள்ள பழம் செடி பழம் இன்னும் நிறைய காய் இருக்குது. இதுமாரி நீங்களும் மாடியில் செடி நட்டு நல்லா இயற்கையாக இந்த மாதிரி பழம் காய் எல்லாம் சாப்பிடுங்க. பாருங்க, சொரக்காய் அவ்வளோ நீட்டு இருக்குது, பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் விட்டா பெருசாகும். சூப்பராக இருக்குது பாருங்க. பிஞ்சி வெள்ளரி ஒன்று இருக்குது, அதை அறுத்துக்கலாம். சூப்பராக இப்படி இருக்கு. இதெல்லாம் புடலங்காய் இருக்குது. இதெல்லாம் விதைக்கு தான் விட்டு இருக்குது. வெண்டைக்காய் இருக்குது, வெண்டைக்காய் அறுத்துடலாம். இது பாருங்க, ஏனத்தண்டை வெண்டைக்காய். பாருங்க எப்படி இருக்கு. வெண்டைக்காய் இருக்குது, அறுத்துடலாம். பாருங்க, இவ்வளோ வெண்டைக்காய். பாருங்கள், பாவக்காய் இருக்குது, பாவக்காய் போகிறோம். அங்கேயே பாருங்கள், பாவக்காய் இருக்குது. பாருங்கள், பாவக்காய். செடி பழங்க இருக்குது, செடி பழம் பறிச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க அது சாப்பிட்டா. செடி பழம் பாருங்கள், இவ்வளோ பழம் பறிச்சிட்டேன். இன்றைக்கி என்னென்ன அறுவடை எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். வெள்ளரி பிஞ்சு, வெண்டைக்காய், பாவக்காய், செடி பழம், அவரைக்காய், இவ்வளோ தானே இன்றைக்கி அறுவடை. 5 ஐட்டம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.